ஒரு வழியாக ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன மேட்ச்னு பார்த்துட்டு செத் ரோலன்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா விஸ் சிஎம் பாங்க் ஏஜே லீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் ஆனது வரதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வரேன். இது லாங் டைம் ஆர் 10. அதுலேயும் இன்னும் புரியும்படி சொல்லப்போனால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ஆனால் உங்களோட ஆதரவனால தான் நான் இப்போது திரும்பவும் WWEக்கு நான் திரும்பவும் வந்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் என்னோடய ரெஸ்லிங் கரியரை இதுக்கப்புறமும் அடுத்தடுத்து நான் போக போகிறேன். இங்கே நிறைய டைட்டில்ஸ் இருக்குது, ஆனால் அதிக கோல்டன் டைட்டில்ஸும் இருக்குது. அதை எல்லாமே எனக்கு சொந்தமாக்க தான் போகிறேன். அதுலேயும் முக்கியமாக ஒருத்தவங்கக்கிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். அது யாருன்னு பார்த்தோன்னா பெக்கி லிஞ்ச். அதனால தான் நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு நான் திரும்பவும் நான் வந்திருக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் உன்னோட ஹஸ்பண்டான செத் ரோலன்ஸ் என்னோட ஹஸ்பண்டான சிஎம் பாங்கும் மேட்ச் டு மேட்ச் போயிருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ பெக்கி லிஞ்ச் நீயும் வேற ஒருத்தரோட மேட்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னோடய ஹஸ்பண்டை அடித்தனால தான் நான் இங்கே திரும்பவும் வந்திருக்கேன். அதில் முக்கியமாக சொல்ல போனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெண்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு. அதனால தான் அந்த டைமில் ஒன்று திருப்பி அடிக்க முடியல, அடிக்கவும் மாட்டேன்னுட்டாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணை அடித்தா அது தப்பு, ஆனால் பொண்ணானா ஒரு பொண்ணை அடித்தா தப்பு இல்லை. அதை தான் நான் திரும்பவும் பண்ணியிருக்கிறேன். பிக்கி, நீ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீ வந்தாகணும். அதுலேயும் முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்டை அட்டாக் பண்ணதுக்கும் இங்கே இருக்கிற ரெஸ்லிங் கம்பெனி உமன்ஸை அட்டாக் பண்ணி படாப்படுத்தினதுக்கும் நீ கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும். அதையும் சேர்த்து உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டாம், நீ கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும். அதுலேயும் முக்கியமாக உன்னோட இன்டர்கான்டினென்ட் சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்குது, அதுக்காகவா நீ வந்து தான் ஆகணும். நீ வா, இந்த இன்டர்கான்டினென்ட் சாம்பியன்ஷிப்பை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். என்னோட சாம்பியன்ஷிப்பை திருப்பி கொடுக்குறேன். அப்படிங்கிறனால தான் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் யாருன்னு பார்த்தா பெக்கி லிஞ்ச். அதுலேயும் முக்கியமாக டைட்டிலில் கொடுக்கவும் சொல்லுந்தாங்க வராங்க, எல்லாம் வந்துருக்க மாட்டாங்களான்னு மாதிரி தெரில. அதுலேயும் பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க, ஓஹோ ஏஜே லீ, இந்த WWE ரெஸ்லிங் கம்பெனி இதை நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கிறியா? இது நான் என்னோடய ஹஸ்பண்ட். அது முக்கியமாக இது எங்களோடது. நீயும் வந்துட்டு திடீர்னு நேற்று வந்துட்டு நீக்கு என்னென்னமோ பேசுவ, அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அதை பார்த்து ஆடியன்ஸ் பெக்கி லிஞ்சை பூ பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வாயை மூடுங்க மக்களே. ஆனால் மக்கள் நீங்கள்லாம் முட்டாள். நீங்கள் 10 வருஷமாக ரெஸ்லிங் கம்பெனிக்கு வராமல் இன்றைக்கி வந்திருக்கான். அவன் வந்து இன்னும் பெருசாக பேசிக்கிட்டு அவளுக்கு ஆதரிக்கிறீங்க. இவ்வளோ வருஷமாக ஒரு உமன் சாம்பியனாக உமனாக நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் உழைச்சி இவ்வளோ தூரம் நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் எல்லோரும் ஆதரிப்பீங்கன்னு பார்த்தா என்னை பூ பண்ணுறீங்களா? அது முக்கியமாக என்னோடய டைட்டிலை அவள் திருடி வச்சுருக்கிறா அப்படின்னு பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ஏஜே லீ வந்து பெக்கி லிஞ்ச் அடிச்சனால அடிச்சடியில் அம்மா ஓடியே போயிட்டாங்க. அதனால் அந்த டைட்டில் அங்கேயே கிடந்துச்சு. அதனால் ஏஜே லீ என்ன பண்ணிட்டாங்க, அனாதையாக கிடக்கிற டைட்டில் ஏன் வீணாக கிடக்குதுன்னு அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு திருடிட்டு போனோன்னு அர்த்தம் சொன்னான். என்னங்க அர்த்தமோ? இது மிகவும் தவறான செயல். அதுவும் ஏஜே லீ பார்த்து பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க, என்னோடய டைட்டிலில் என்னை திருடி வச்சுருக்கு, என் டைட்டிலை கொண்டா, என் டைட்டிலை கொடு. அதை ஏஜே லீ சொல்கிறாங்க, ஓ சாரி, இது உன்னோட டைட்டிலில் நான் மறந்துட்டேன், சரி போய் கொடுத்துட்றேன். ஆனால் பெக்கி லிஞ்ச் சொல்கிறாங்க, அப்படியே இந்த டைட்டில் உனக்கு வேணும்னா என்னோட மேட்ச் நடத்த அந்த மேட்ச்சில் நீ ஜெயிச்சு அந்த டைட்டில் நீ எடுத்துக்கிட்டா வச்சிக்க, டைட்டிலை நீ வச்சிக்க. ஆனால் நீ 10 வருஷமாக எங்கே போன ஏஜே லீ? இந்த 10 வருஷத்தில் இந்த WWE உமன் சாம்பியன்லாம் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த டிவாஸ் டிவிஷன் உமன் டிவிஷனாக மாறி இருக்கு. அதுலேயும் நான் இந்த பெக்கி லிஞ்ச் ஒரு உமன் சாம்பியனாக ஜெயிச்சிருக்கிறேன். ரெஸ்ல்மேனியாவில் நான் மெயின் ஈவெண்ட்டும் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக இந்த இடத்துல நான் ஒரு டாப் உமனாக இருக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக நீ 10 வருஷம் கழிச்சு என்ன வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீ கேட்குறது காமெடியாக இருக்குது. அதில் ஏஜே லீ சொல்கிறாங்க, ஐ எம் சாரி பிக்கி, இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு ஒன்னோடதுன்னு இதை நான் இதுக்கப்புறம் நான் வச்சிக்க மாட்டேன். நான் கீழே போட்டுறேன். இப்போ இந்த சாம்பியன்ஷிப் எனக்கு காலு கீழே, இந்த சாம்பியன்ஷிப் என் காலு கீழே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சாம்பியன்ஷிப் உன்னோடையது.
அதனால் அப்படி இந்த டைட்டில் அவங்ககிட்ட தரணும்னா நீ 2 விஷயம் நீ பண்ணணும். ஓ, நான் 2 விஷயம் பண்ணணுமா அப்படின்னு பிக்லேஜி சொல்கிறாங்க. ஓ, நான் இந்த 2 விஷயம் பண்ணணும். ஸோ சாரி நான் ஏஜேலேயே என்னோடய ஹஸ்பண்டை நான் கூப்பிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ கூப்பிட வச்சுட்ட. அதனால் நான் மை ஹஸ்பண்டான சித் ஃப்ரீக்வென்ட் லாரன்ஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏஜேலேயே என்னோடய ஒய்ஃபோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உனக்கு வேணும்னா ஒன்று கேளு, இன்னொன்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சு அவகிட்ட வாங்கிக்கும். அதை விட்டுட்டு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சு பூச்சாண்டி கட்டுட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லாவே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த டைட்டிலை கொடுத்துரு. அப்படி இந்த டைட்டில் உனக்கு வேணும்னா அதுலேயும் முக்கியமாக என்னோடய ஒய்ஃபுக்கிட்ட டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவள் கண்டிப்பாக உனக்கு தருவா, நீ வாங்கிக்கோ. அதில் ஆடியன்ஸ்லாம் வந்து ஏஜே லீ அப்படின்னா ஏஜேலிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓ ஓ ஓ ஓ உங்கள் ஏஜேலி 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காங்க. ரெஸ்லிங் டிவிஷனில் உமன் டிவிஷனில் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த டைமில் ஏஜேலியா நீ ஒன்று இந்த மக்கள் மறந்துருப்பாங்க. அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் போயிடுவ. இந்த ஏஜேலி யார், இந்த ஏஜேலி அப்படின்னு இந்த ஆடியன்ஸை சொல்ல ஆரம்பிப்பாங்க பாருவேன்னாலும். ஆனால் என்னோடய ஒய்ஃபான பிக்லிஜோட பேர் என்னன்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன் டைம் பிக்லிஜி என்னோடய சண்டை, என்னோடய மேட்ச், என்னோடய அட்டாக் எல்லாமே உன்னோட ஹஸ்பண்டான சிஎம் பார்க்க மட்டும்தான். உங்கள்கிட்ட நான் இப்போ சண்டை போகிறதுக்கு வரல, அந்த டைட்டிலை நீ கொடுத்துரு. அதில் சொல்கிறாங்க ஏஜேலி சேர்த்து இந்த டைட்டில் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னா அதில் 2 கண்டிஷன் இருக்குது. அது இல்லாமல் நீ வேறு அந்த டைட்டிலை கொடுத்துருன்னு கேட்குற. அந்த 2 கண்டிஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதில் ஒன்றுன்னு பார்த்துட்டோம்னா உன்னோட ஒய்ஃபான பிக்கிலிஜி இந்த ரிங்குக்குள்ளே வந்து இந்த டைட்டில் எடுத்துக்கிட்டு போனால் ஓகே, அது நம்பர் 1. நம்பர் 2ன்னு பார்த்துட்டோம்னா இப்போ வர ரசல் பீஸாவில் நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரு மேட்ச் நடக்கத்தா. அப்படி இந்த ரிங்குக்குள்ளே வந்து அந்த டைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி போனால் கண்டிப்பாக நான் பிக்கிலிஜியை நான் அட்டாக் பண்ணுவேன். அதுலேயே நம்பர் 2ன்னு பார்த்துட்டோம்னா பட் இந்த ஆப்ஷன் உனக்கு பிடிக்கலாம், நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் உனக்கு சொல்கிறேன். அது என்னென்னா ரசல் பீஸாவில் மிக்ஸ் டேக்டிங் சாம்பியனை நாம் விளையாடலாமா அந்த மேட்ச்சில். அதுவும் சித் நீயும் உன்னோட ஒய்ஃபும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? இதுக்கு நீ சம்மதிச்சா இந்த டைட்டில் அவங்கள்ட்ட நான் திருப்பி கொடுக்குறேன். அது சித் ஃப்ரீக்வென்ட்னு சொல்கிறாரு. ஏஜே ஸ்டாப். ஓ ஓ ஓ ஓ நான் சிஎம் பாங்கோட எத்தனை தடவை தாங்க மேட்ச் பண்ணுறது? இனி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் விஷனரி இந்த மண்டே நைட் ராவோட தலைவன்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிறங்கிறத மறந்துடாது. ஆனால் ஏஜே நானும் சிஎம் பாங்க எத்தனை மேட்ச்சு தான் போடுறது, பட் ஆனால் அவங்க கூட மேட்ச் போட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீ சொல்லுற, இருந்தாலும் மேபி இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா சிஎம் பாங்க இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படத்தான் போகிறேன். சரின்னு பேசிக்கிட்டே போய் அந்த டைட்டில் எடுக்கலான்னு தலைவன் சித்து வந்து குனிஞ்சு டைட்டில் எடுக்கும்போது ஏஜேலி என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைட்டில் வதச்சு அந்த தள்ளிடுறாங்க. இதை பார்த்த சித் ஃப்ரீக்வென்ட் லாரன்ஸ் சரி இந்த சைடு தானே எடுக்க விடுது, அந்த சைடு போயிடலான்னு பார்த்தா அந்த சைடு எடுக்க விடலை. நீ தப்புலே பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த டைட்டில் என்னோட மனைவியோடது, இந்த டைட்டில் ஒழுங்காக கொடுத்துடு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பிஜிஎம்மே இல்லாமல் சிஎம் பாங்க வந்து பிக்கிலிஜி பின்னாடி என்னன்றாங்க. ஆனால் பிக்கிலிஜிக்கு தனக்கு பின்னாடி சிஎம் பாங்க இருக்கிறது தெரியல. அப்படியே தடை உள்ள ரிங்குள்ளே போய் சிஎம் பாங்க தூக்கி ஜிடிஎஸ் போகலாம் தூக்குறாரு. ஆனால் சித்ரான்ஸ் என்ன பண்ணுறாரு, ஓ எனக்கே ஜிடிஎஸ் நீ போடுறியா அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு ரிங்கி விட்டு வெளியே வந்து ஓ ஓ ஓ ஓ நான் இந்த டைட்டில் எடுத்துகிட்டு நான் வெளியே போயிடலான்னு பார்த்தா நீங்கள் விடுற மாதிரி தெரியல. சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அது என்னன்னா ரசல் பீஸாவில் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்தா அந்த டைட்டில் முன்னே எனக்கு கொடுத்துருப்போம்ல. சரி இந்த டைட்டில் சரி இந்த 1 மினிட் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த டைட்டில் தூக்கி கீழே எரிஞ்சிடுறாங்க. அதையும் பிக்கிலிஜி என்னடா பண்ணுறதுன்னு கம்முன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்.